வணக்கம். கதிர் செய்திகள். கூடன்குளம் சுனாமி காலனியில் பயங்கர வெடி விபத்து, 6 பேர் பலி, 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம், 3 வீடுகள் தரைமட்டம். காவல்துறையின் துரிதத்தால் 6 வெடிகுண்டுகள் பறிமுதல், 3 பேர் மீது வழக்கு. கூடன்குளம் சுனாமி காலனியில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 3 வீடுகள் தரைமட்டமாகின. 6 பேர் உயிரிழந்தனர், 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் டிஐஜி விரைந்து நேரில் சென்று பார்வையிட்டனர். மேலும் இது தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடன்குளம் சுனாமி காலனியில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தை அடுத்து மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயேந்திர பெதிரி தலைமையில் காவல்துறை உள்ளிட்ட தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்களை நாகர்கோவில் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டனர். இதனிடையே டிஐஜி சுமித் சரண் வெடி விபத்து நடந்த இடத்தை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த வெடி விபத்தில் தரைமட்டமான 3 வீடுகளில் இருந்து 4 குண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டிஐஜி சுமித் சரண் உத்தரவின்படி சுனாமி காலனியில் வீடு வீடாக சோதனை நடத்தப்பட்டது. இதில் 2 குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் புதனன்று மதியம் அங்கு ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடி மருந்து தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களையும் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பதட்டமான சூழ்நிலை நீடித்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு இவ்வெடி விபத்து வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட 3 பேரும் வெடி விபத்தில் சிக்கி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் முதல் எதிரியாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட கூத்தன்குழியை சேர்ந்த வியாகப்பர் சிகிச்சைக்கு பலனின்றி உயிரிழந்தார். மேலும் மற்ற 2 குற்றவாளிகளான கல்லூரி மாணவர் விஜய் மற்றும் மரிய சூசைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடன்குளம் அணுமின் நிலைய பிரச்சினை ஒருபுறம் இருக்க, சுனாமி காலனில் ஏற்பட்ட இந்த பயங்கர வெடி விபத்தாலும் 6 பேர் உயிரிழந்த சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும், உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.